பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். பாருங்க, அவர் ஒவ்வொரு வார்த்தையை அவர் பேசும்போதும் தன்னுடைய வார்த்தையின் காரியமாக அவர் எல்லாவற்றையும் சிலுவையின் காரியத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். என்னெல்லாம் பிதா தன்னிடத்துல என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, பிதா தன்னிடத்துல என்னெல்லாம் ஒப்பு கொடுத்தாரோ அது எல்லாவற்றையும் இந்த பூமியில நிறைவேற்றி விட்டேன் என்று ஒவ்வொரு காரியமாக அவர் முடித்து கொண்டே வருகிறார். இந்த வேளையிலும் 5வது வார்த்தையாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சிலுவையில தொங்கின பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லினபடியே ஒன்னொன்னும் நேர்த்தியாய் நிகழ்வுகள் சரியாய் நகர்ந்து வருகிறது. இந்த இடத்துலையும் அவர் அந்த வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையும் அவர் முன்மொழிக்கிறார். இந்த வார்த்தை அவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிறைய தாகங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்கிறபடினால நிறைய பேருக்கு நல்லா படிக்கணும்ன்ற தாகம் இருக்கும். ஒரு சிலர் நல்ல வீடு வாசலை வாங்கி வாழணும் அப்படின்ற ஒரு தாகம் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகள் இது நிமித்தமாய் தாகமா இருக்கான். பலவிதமான தாகங்களை இந்த பூமியில நாம் பார்ப்பது உண்டு. இதற்காக ஓடுவார்கள், இதற்காக அலைவார்கள், எப்படியாகிலும் இந்த காரியத்தை அடைந்தாக வேண்டும் என்று அந்த தாகத்தை வெளிப்படுத்துவார்கள். அதற்காக ஓடுகிற ஜனங்களுக்கு மத்தியில இங்க இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லும்போது அங்க என்ன பண்ணுகிறாங்க, கூட இருக்கிறவங்க எல்லாம் கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனா அவரோ குடிக்க மனதில்லாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஜனங்க சுத்தி அவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் தாகமா இருக்கு அப்படின்றாரு, அப்ப இவருக்கு தண்ணி கொடுக்கலான்னு அவங்க எடுத்துட்டு வந்த கசப்பு தண்ணி, அந்த காடியை தண்ணி என்று கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்பயும் அவர் குடிக்காது மறுக்கிறார். அவருடைய எண்ணம் அதை குடிக்கணும்ன்றது கிடையாது, தாகமா இருக்கிறதுன்றது கிடையாது. இவங்க உலக பிரகாரமாகவே எல்லாரும் யோசிக்கிறாங்க, மாம்சரிகமாகவே யோசிக்கிறாங்க. இவருக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது, இவர் ரொம்ப பாடுகளை பட்டுட்டு இருக்கிறதுனால, ரத்தம் நிறைய வெளியில வந்ததுனால இவர் பலவீனம் அடைஞ்சிட்டாரு, அதனால இவர் தாகமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார் என்று எல்லோருமே சுற்றி நினைக்கிறார்கள். இல்ல, இந்த தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் தன்னுடைய தாகத்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு முறை நம்ம பார்க்குறோம், அவர் கொல்கதாக்கு வந்துகிட்டே இருக்கும் பொழுது வழியில அந்த நாட்களில் யூதர்களுக்கு மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, ஒருத்தர் சிலுவையில் அறைய போறாங்க அப்படின்னா வழியெல்லாம் ஸ்திரீகள் தண்ணி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த தண்ணீரை குறித்து வேதத்தில் நமக்கு வாசிக்கிறோம் பாருங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கூட வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார். ஸோ இப்போ இயேசுக்கு இதை கொடுக்குறாங்க ஆக்சுவலா. ஆனால் முன்ன நம்ம காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது அந்த யூத பெண்கள் வழியில் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் வராங்கன்னா அவங்களுக்கு வழியில் நிற்பாங்க. வசதி படைத்தவர்கள் இந்த மாதிரி மறிக்க போகிற ஜனங்களுக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற அது ஒரு மூட நம்பிக்கையில் அவங்க அந்த மாதிரியான விஷயமாக விலை உயர்ந்த அந்த வெள்ளை போலத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் அவர்கள் அந்த தண்ணீரை கொடுப்பாங்க. அதை கூட அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் நான் அப்போ வாசித்தேன். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்கவில்லை. ஆமென், அல்லேலூயா. வழியில வரும்பொழுதும் பெண்கள் கொடுத்த தண்ணி அவர் ஏற்கல. அதுக்கு அடுத்த விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், மேல காடியில கொடுக்குறாங்க, அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினுடைய தாகம் அதுவல்ல, இயேசுவினுடைய தாகம் வித்தியாசமானது. ஸோ ஆண்டவராகிய கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார், பரலோகத்துல பிதாவுடைய திட்டத்தை கொண்டு இந்த பூமியில ஆண்டவர் என்ன காரியம் செய்தார்னா, நான் என்ன ஒப்படைக்கிறேன், எனக்கு தாகமா இருக்கிறது, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. ஆத்துமாவுக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாவுக்காக அவர் தேவ சமூகத்தில் நிற்கிறார். அப்பேற்பட்ட தேவனாகவே காணப்படுகிறார். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வேளையில சமாரியாவுக்கு அவர் கடந்து போகிறார். அங்கே ஒரு பெண் தண்ணி மொல்ல அந்த ஊருக்குள்ள வருகிறாங்க. அது மத்தியான வேலையா இருந்த பொழுது அவர் தனியா வந்துகிட்டு இருக்கா. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையிடத்துல பேசுகிறார். நம்ம இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது அவ பாவியான ஸ்திரீயா இருக்கிறா. அவளுக்கு கிட்டத்தட்ட அநேக புருஷர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவ பாவியானவள். அவகிட்ட யாருமே அந்த ஊர்ல பேச மாட்டாங்க. தண்ணி எடுக்கிறதா இருந்தா ஒண்ணு காலையில இல்ல மாலையில எடுக்கணும். அந்த அந்த சூழ்நிலையில இந்த பெண் வந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருமே தப்பா பேசுவாங்கன்றதுக்காக அவ மத்தியான நேரத்துல அவ அந்த கடந்து வருகிறா.
வரும்பொழுது இயேசு அங்கே உட்காந்துட்டு அவர் கேட்குறாரு, அம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்ட்டு இவர் கேட்கும்பொழுது அவர் பார்க்குறாரு, உங்கள் கையில் ஒன்றுமே இல்லையே குடிக்கிறது, நான் எப்படி கொடுப்பேன், பாத்திரம் கூட இல்லையே உங்களுக்கு, நீங்கள் எப்படி தண்ணி எடுத்துப்பீங்க அப்படின்னு சில வார்த்தைகளை அவர் பேசுகிறா. அப்போ பேசும்போது இயேசு சொல்லுவார், நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படின்னு இயேசு அப்பா அந்த பிள்ளைகிட்ட பேசுவார். இப்படியா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் இப்போ இந்த இடத்த குறித்து வருகிறார், அந்த பிள்ளை இடத்துல வருகிறார்னா, அந்த பாவியான மனுஷி எல்லாருமே வெறுக்கிறாங்க, எல்லாருமே தப்பாக பேசுகிறார்கள், அவள் தவறுதலான வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற நினைத்தார். இந்த பாவிக்குன்னு யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, இந்த பாவிக்குன்னு யாரும் இறங்கி கிட்ட வரமாட்டாங்க, அவளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, இல்லை பேசிக்கிட்டு இருந்தால் மற்றவங்க இவங்கள தப்பா நினைப்பாங்கன்னு யாரும் வரல. இயேசுவானவர் அந்த மகளை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சமாரியாக்குள்ள கடந்து வருகிறார். அந்த மகளோடு கூட பேசுகிறார். பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவராகிய ரட்சிப்பு உன்னிடத்துல வந்ததுன்னு. இந்த பிள்ளை ஊர் முழுக்க போய் சொல்லுகிறார், நான் ஒரு மேசியாவை கண்டேன், ஒரு தீர்க்கதரிசியை கண்டேன், அவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்று நீங்க வந்து பாருங்க என்று சொல்லி அநேகரை அழைக்கிறார். அந்த சமாரியா முழுவதையும் இந்த மகள் நிமித்தமாக ஒரு பெரிய ரட்சிப்பை அங்கு விஸ்தாரமாக்குகிறார். அப்போ இயேசுவானவர் அந்த வனாந்தரத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன, மத்தியானத்தில் வருவதற்கான காரணம் அந்த ஆத்துமாவை ரட்சிக்க வேண்டும், ஒரு நல்ல நோக்கம். அதுதான் இந்த நேரத்திலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையானவர்களே, இயேசுவானவர் தாகமாக இருக்கிறார் உங்க மேல. நீங்க எப்போ ஆலயத்துக்கு வருவீங்க, எப்போ எனக்காக நீங்க நிற்பீங்க, பரிசுத்த வாழ்க்கை எப்பொழுது வாழ்வீர்கள் என்று, நீங்கள் இன்னும் போய் ரட்சிக்கப்படாத ஜனங்களை எப்பொழுது சந்திப்பீர்கள் என்று அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு நேரத்திலையும் விட்டுறாதீங்க. என் தேவன் உங்களுக்காக தாகமாக இருக்கிறார். அவர் ஜீவனை விட்டதே உங்களுக்காக தான். கடைசியா அவர் போகும்போது கூட சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு போனாரு, உலகம் எங்கும் போய் நீங்கள் சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை பிரசங்கிங்க, போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தாகமா இருக்கிறார், அந்த உணர்வோடு தான் இருக்கிறார். ஐயோ உலகம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சீக்கிரமான எல்லா காரியம் நிறைவேற போகிறது, இன்னும் என் ஜனங்கள் முழுமையான ரட்சிப்பு அடையவில்லையே என்று அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டுட்டா போதும். பாருங்க, மோசேவை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் கர்த்தர் ரட்சித்து ஆண்டவர் கானான் தேசத்து வெளியே கொண்டு வருகிறார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஒரு ஆள் நிமித்தமாக, இந்த சமாரியா ஸ்திரீ நிமித்தமாக அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள போய் அங்கே ஒரு சுவிசேஷ ஒரு பெரிய பணியை அவள் மூலமாய் செய்கிறார். அப்போ ஒரு ஆள் போதும், நீங்கள் ஒரு ஆள் போதும், நீங்கள் ஒரு ஆள் தெளிவாக இருந்தால் போதும், நீங்கள் ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்பி முழுமையாக உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுத்துட்டா போதும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல விரும்பி கேட்கிறது இதுதான், நான் தாகமாக இருக்கிறேன் என்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் தாகம் இதுதான். தாகமுள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தையும் ஆறுகளையும் ஊற்ற அவர் காத்திருக்கிறார். தேவனுடைய தாகத்தை புரிந்து நாம் செயல்படுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை குறித்து எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். சமாரியா ஸ்திரீயை ரட்சித்தது போல நாங்களும் ஏராளமானவர்களை ரட்சிப்பதற்கு நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை எங்களுக்கு கட்டளையிடுவீராக, எங்கள் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் பலனை காண வேண்டும் என்று விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலே போதுமானதா இருக்கிறதே, முழுவதுமாய் ரட்சிப்படையும் ஆண்டவரே நீர் ஏதுவாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஒருவரை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. அப்ப அந்த பிரசங்கத்தின் மூலமா அந்த ஆண்டவரை வீட்டிலிருந்து ஆண்டவரை கிளம்பி ஆண்டவரை தேவாலயத்துக்கு வருவதற்கான வழிவாசலை திறந்தருள்வீராக. எல்லா இறுக்கமான எண்ணங்களையும் யோசனைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, இறங்கி வாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிள்ளைகளுக்குள்ள கடந்து செல்லுங்க. இந்த பிரசங்கத்தின் மூலமா ஒரு பெரிய எழுப்புதலையும் ஆசீர்வாதி ஒவ்வொரு குடும்பத்துல கட்டளையிடும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதியோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டா அவர்களை நீர் ஆசீர்வதித்து பூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. விசேஷமாக இந்த நாட்கள்ல ஏசப்பா 10th எக்ஸாம் ஆண்டவரே அப்பா, பயத்தோடு இந்த வேளையில இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தைரியத்தையும் பலத்தையும் கொடுங்க. வலது பக்கத்தில் அவர்களுக்கு நிழலாய் இருந்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.